ஹாய் கைஸ், இன்றைக்கி எதுக்கு இந்த ஓன் வாய்ஸ்னு பார்த்தீங்கன்னா, ஒரு பியூட்டிஃபுல்லான ஒரு இன்ஃபர்மேஷன் சொல்ல வந்திருக்கேன். அது என்னன்னு தானே பார்க்குறீங்க. என்னை பார்க்குற எல்லாருமே உங்கள் ஹேர் கேர் டிப்ஸ் சொல்லுங்கன்னு கேட்டுகிட்டே இருக்காங்க. ஸோ அதுக்கு தான் ஒரு மினி விளாக் போட்டுக்கலான்னு சொல்லிட்டு இங்கே பாருங்கள் கைஸ். ஓரளவுக்கு வீடியோவில் சரியாக லென்த்து தெரியல, இதில் ஓரளவுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். காற்று ரொம்ப அடிக்குது. சில எனக்கு நான் மெயின்டைன் பண்ணுற அந்த டிப்ஸு மட்டும்தான் சொல்ல போகிறேன். ஃபஸ்ட்டு வந்து ஒரு 1/4 மணி நேரம் ஹேர் மசாஜ் பண்ணலாம். ஒரு ஜென்டலாக நம்ம ஃபிங்கர்ஸ் வச்சே ஒரு ஜென்டலாக ஒரு ஹேரில் மசாஜ் பண்ணலாம். அதுக்கப்புறம் ஃபஸ்ட்டு வீடியோங்கிறதுனால ரொம்ப படபடப்பாக இருக்குது. செகண்ட் நம்மளோட ஃபுட்டு, நம்ம சாப்பிட்ற ஃபுட்டு, அதில் ப்ரோட்டீன் அதிகமாக இருக்கிற ஃபுட்டாக எடுத்துக்கலாம். எக்ஸாம்பிள் எக்கு, ஃபிஷ்ஷு, அந்த மாதிரி ப்ரோட்டீன் எதிலெல்லாம் இருக்கோ அதெல்லாம் நம்ம கண்டினியூ பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் வீக்லி 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறது வழக்கமாக வச்சுக்கோங்க. அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க், நம்ம ஹேர் வாஷ் பண்ணுறோம்ல, அப்போ ஹேர் மாஸ்க் எக்கோட ஒயிட் எடுத்துக்கலாம். இல்லாட்டி அது ரொம்ப ஸ்மெல்லாக இருக்கும். எக் ஸ்மெல் எனக்கே பிடிக்காது. ஸோ அதை நான் அவாய்ட் பண்ணிடுவேன். சின்ன வெங்காயம் இருக்குல்ல, அதை ஒரு ஹேர் பேக்காக யூஸ் பண்ணிக்கலாம். வீக்லி 2 வாட்டி ஹேர் வாஷ் பண்ணுறப்ப 2 வாட்டியுமே நம்ம ஹேர் மாஸ்க் போட்டு ஹேர் வாஷ் பண்ணுறது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். நம்மளோட ஸ்கேல்ப் இருக்குல்ல, ஸ்கேல்ப்பை முடிஞ்ச அளவுக்கு க்ளீனாக வச்சுக்க பார்க்கணும். எந்த பொடுகு இல்லாமல், அந்த பேனு ஈறு அதெல்லாம் இல்லாமல் நல்லா நீங்கள் பார்த்தாலே தெரியும் எவ்வளோ க்ளீனாக இருக்குதுன்னு சொல்லிட்டு. அதுக்கப்புறம் வேறு நிறைய யோசிச்சு வச்சுருந்தேன், ஆக்சுவலாக மறந்து போச்சு. அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க் வீடியோ இப்போ எப்படி சொல்கிறதுன்ட்டு சொன்னவங்களுக்கு அவ்வளோ புரியுமான்னு எனக்கு தெரியல. ஹேர் மாஸ்க் போடுற வீடியோ நான் நெக்ஸ்ட் வீடியோவில் அப்லோட் பண்ணுறேன். அது ஒரு டீட்டெயிலாக அது ஒரு வீடியோ பண்ணிடலாம். அதுக்கப்புறம் ஹேர் மாஸ்க்கு இப்போ ஓரலாக சொல்லணுன்னா சின்ன வெங்காயம், நான் ஏற்கனவே சொன்னது தான் அது. அதுக்கப்புறம் இந்த செம்பருத்தி பூ, அப்புறம் செம்பருத்தி தழை, அதெல்லாம் ஈஸியாகவே கிடைக்கும். நம்ம வில்லேஜில் தான் இருக்கும், நமக்கு ஈஸியாக கிடைக்கும். அதுக்கப்புறம் முருங்கைக்கீரை கூட ஹேர் பேக்காக பண்ணலாம். அதுக்கப்புறம் முக்கியமான ஒரு இன்க்ரீடியண்ட் நான் யூஸ் பண்ணுறது ஆவாரம்பூ. நம்ம சைடில் நிறையவே கிடைக்கும். ஆவாரம்பூ பறிச்சுட்டு காய வச்சு அதை மிக்சியில் போட்டு பொடி பண்ணி அதை சல்லடை போட்டு சலித்து அதை கொஞ்சமாக அந்த சாப்பாடு வடித்த கஞ்சி இருக்குது, சாதம் வடித்த கஞ்சி இருக்குது இல்லையா, அதை அந்த பொடியில் போட்டு மிக்ஸ் பண்ணி நம்மளுக்கு தேவையான கன்சிஸ்டன்சியில் எடுத்து நம்ம ஹேரில் அப்ளை பண்ணும்போதே ஜென்டலாக ஒரு மசாஜ் கொடுத்துட்டு அப்ளை பண்ணிவிட்டு நல்லா ஊறிச்சின்னா அதுக்கப்புறம் ஒரு 1/2 அன் ஹவர் கழித்து ஹேர் வாஷ் பண்ணாவே கரெக்டாக இருக்கும். அவ்வளோதான். ஹேர் வாஷ் பண்ணுறப்ப நம்ம தலையை மடித்து போடக்கூடாது. மடித்து போட்டால் ஹேர் ரொம்ப டேமேஜ் ஆகிறதுக்கு வாய்ப்பு நிறையவே இருக்குது. ஸோ அப்புறம் எண்ணெய் வச்சுட்டு உடனே தலை சீவிட வேண்டாம். ஒரு 15 நிமிஷம் கழித்து தலை சீவினா கொஞ்சம் நல்லாயிருக்கும். அதுக்கப்புறம் 15 நிமிஷம் கழித்து தலை வாரிட்டு அதை மடித்து போடணும். எண்ணெய் வச்சுருக்கும் போது தலையை மடித்து போட்டுக்கலாம். மடித்து போட்டால் தான் முடி ஹேர் க்ரோத் கொஞ்சம் அதிகமாக கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஸோ அப்புறம் முடிஞ்ச அளவுக்கு ஹேரில் ஸ்ப்ளிட் எண்ட்ஸ் வராமல் பார்த்துக்கோங்க. அது வந்துச்சுனாவே ஹேர் க்ரோத் சுத்தமாக ஸ்டாப் ஆகிரும். உங்களுக்கு பார்த்தாவே தெரியும்னு நினைக்கிறேன். ஹேர் கட் வீடியோ கூட ஒரு 2 மந்த்துக்கு முன்னாடி தான் நான் ஹேர் கட் பண்ணேன். நல்லாவே க்ரோத் இருக்குது. நான் சொன்ன ஹேர் பேக் அண்டு சின்ன சின்ன டிப்ஸ், ஃபுட்டில் கூட நம்ம கண்ட்ரோலாக இருந்துக்கலாம். ஆயில் ஃபுட் அதிகமாக எடுத்துக்க வேண்டாம். நல்லாவே க்ரோத் இருக்குது. ஸோ வீடியோ பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். இதுக்கப்புறம் எனக்கு தோணுச்சுன்னா நான் வீடியோ போடுறேன். உங்களுக்கு ஹேர் கேர் டிப்ஸ் நான் யூஸ் பண்ணுறது இதுதான். அதுக்கப்புறம் ஏதாச்சும் நியூவாக யூஸ் பண்ண நான் உங்களுக்கு கண்டிப்பாக ஷேர் பண்ணிக்கிறேன். ஸோ பாய் கைஸ். பிடிச்சிருந்தா லைக் போட்டுக்கோங்க. மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்புறம் இனி வரக்கூடிய எல்லா வீடியோவும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரணுன்னா நம்ம சேனலை கம்பல்சரி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ பாய் கைஸ். லவ் யூ.